முதலீடு செய்வது கடினமான பணியாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் அதில் இறங்கும் போது சிறந்த முதலீட்டாளராக எப்படி உருவாவது என்பதை ஒரு சில எளிய கோட்பாடுகள் உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவும். இப்போது வார்த்தைகள் வேறுபடலாம், ஆனால் இந்த அடிப்படை கொள்கைகள் நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்காக உங்கள் கலங்கரை விளக்கங்களாக செயல்படும். நன்றாக ஆரம்பித்து பாதி முடித்தது என சொல்வது போல். எனவே நன்றாக ஆராய்ச்சி செய்து தொடங்குங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக கிடைக்கக்கூடிய பல்வேறு விருப்பங்களை புரிந்து கொள்ள சிறிது நேரம் செலவிடுங்கள். நீங்கள் ஒன்றை சிறப்பாக தொடங்குவதற்கு நன்றாக புரிந்து கொண்டால் நீங்கள் பின்னர் சிறந்த தேர்வுகளை செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முன்கூட்டியே முதலீடு செய்ய தொடங்குங்கள். இது கூட்டு வட்டியின் சக்தியிலிருந்து பயனடைய உங்களை அனுமதிக்கும். கூட்டு வட்டி என்பது அடிப்படையில் வட்டி ஈட்டும் வட்டி என்று பொருள்படுகிறது. அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உங்கள் பணம் உங்களுக்காக அதிக பணம் சம்பாதிக்கிறது என்று கூறலாம். உதாரணத்திற்கு நீங்களும் உங்கள் பள்ளி நண்பர் ரோஹன் இருவரும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் முதலீடு செய்ய தொடங்கினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். வேறுபாடு இருப்பது ரோஹன் முதலீடு செய்வதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பித்தீர்கள். நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து கடந்த காலத்தில் வெறும் 3 லட்சம் ரூபாய் கூடுதல் முதலீடு செய்ததன் மூலமாக நீங்கள் ரோஹனை விட கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அதிகம் சம்பாதித்துள்ளீர்கள். இதை எப்படி நிர்வகித்தீர்கள்? அதை நீங்கள் செய்யவில்லை, கூட்டு வட்டி செய்தது. அந்த 5 கூடுதல் வருடங்கள் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தியது என்று பாருங்கள். நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்யுங்கள். கூட்டு வட்டி என்னும் சக்தியிலிருந்து உண்மையிலேயே பயனடைய உங்கள் திட்டத்தில் உறுதியாக இருங்கள். நீங்கள் எவ்வளவு காலம் முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பயனடைவீர்கள். இது குறைந்த நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துவதால், எனவே நிலையான வருமானம் பெற அதிக திறன் உள்ளது. உதாரணத்திற்கு, நீங்கள் 25 வயதில் ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் முதலீடு செய்ய தொடங்கினால் 60 வயதில் நீங்கள் ஓய்வு பெறும்போது நீங்கள் ஏற்கனவே 6,50,00,000 ரூபாய் சம்பாதித்திருப்பீர்கள். இதற்கு கூட்டு வட்டியின் சக்திதான் காரணம். இந்த 2 கொள்கைகளும் கைகோர்த்து செல்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முன்கூட்டியே முதலீடு செய்தல் மற்றும் நீண்ட காலத்திற்கு மீதமுள்ள முதலீடு இவை ஒன்றாகும் போது நம்ப முடியாத முடிவுகளுக்கு அடிப்படையாக அமைகிறது. உங்கள் நிதி இலக்குகளை தெளிவாக கூறுங்கள். அது நீங்கள் காருக்காக சேமிக்க விரும்பினாலோ, உங்கள் ஓய்வூதியத்திற்காகவோ அல்லது வெறுமனே செல்வத்தை உருவாக்கவோ உங்கள் இலக்குகளை நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதனால் திட்டத்தை உருவாக்குவது எளிதாக இருக்கும். அடுத்த 25 முதல் 30 ஆண்டுகளில் நிகழக்கூடிய பல்வேறு காட்சிகளை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் குடும்பம் வளரும் போது உங்கள் இலக்குகள் உருவாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே உங்கள் திட்டங்களை நெகிழ்வாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் முதலீடுகளை திட்டமிடும் முன் உங்கள் ஆபத்து விவரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆபத்துக்களை எடுக்கும் உங்கள் திறன் அல்லது கொள்திறன் இவற்றில் ஒன்றால் தீர்மானிக்கப்படுகிறது. இவை உங்களின் தற்போதைய நிதிநிலை, நிதி சார்ந்தவர்களின் எண்ணிக்கை முதலிய பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, ஆபத்துக்களை எடுக்க உங்களின் விருப்பம் தனிப்பட்ட மற்றும் உளவியல் காரணிகளை பொறுத்தது. மூன்றாவது, உங்கள் நிதி இலக்குகளை அடைய நீங்கள் உண்மையில் எவ்வளவு ஆபத்து எடுக்க வேண்டும் என்பதை இது தீர்மானிக்கிறது. இது பல்வேறு முதலீட்டு தயாரிப்புகளுடன் தொடர்புடைய அபாயத்தை புரிந்து கொள்ளும் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. வெவ்வேறு தயாரிப்புகள் வெவ்வேறு நோக்கங்களை வழங்க வெவ்வேறு நிலைகளில் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தயாரிப்புகளின் சரியான கலவை என்ன முடிவுகளை நீங்கள் திட்டமிடலாம் என்பதை தீர்மானிக்கிறது. பரந்த அளவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு தயாரிப்பு மற்றும் உங்கள் நிதி இலக்கின் கால எல்லையை உங்கள் சொந்த ஆபத்து சுய விவரத்தை பொருத்த முடியும் என்பதே யோசனை. மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான யோசனை பல்வகைப்படுத்தல் ஆகும். உங்கள் முட்டைகள் அனைத்தையும் ஒரே கூடையில் போடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வகை முதலீட்டில் மட்டுமே அதிக முதலீடு செய்யக்கூடாது மற்றும் பல தேர்வுகளில் உங்கள் பணத்தை பரப்ப வேண்டும் என்கிற யோசனையை பல்வகைப்படுத்தல் குறிக்கிறது. அவை துறைகளின் அடிப்படையில் இருந்தாலும் சொத்து வகுப்புகள் அல்லது தயாரிப்புகளில் கூட இருக்கலாம். இது ஆபத்தை குறைக்க உதவுகிறது. ஏனெனில் உங்கள் தேர்வுகளில் 1 அல்லது 2 உங்களுக்கு நன்றாக இல்லை என்றாலும் அத்தகைய எதிர்மறை தாக்கத்தை மற்றவை சமப்படுத்த உதவும். இது இறுதியில் நல்ல மற்றும் நிலையான வருமானத்தை பெற உங்கள் திறனை அதிகரிக்க உதவும். சொத்துக்களை உரிய முறையில் ஒதுக்குங்கள். நீங்கள் தயாரிப்புகளில் பல்வகைப்படுத்தாவிட்டாலும்
வெவ்வேறு சொத்து வகுப்புகளுக்கு இடையே குறைந்தபட்சம் உங்கள் முதலீடுகளை சரியான முறையில் ஒதுக்குங்கள். ஈக்விட்டி சில காலம் நன்றாக இருக்கும், ஆனால் கடன் சொத்துக்கள் மற்ற நேரங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். ஈக்விட்டி மற்றும் கடனின் சரியான கலவை உங்கள் முதலீட்டு போர்ட்ஃபோலியோவிற்கு வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை இரண்டையும் சேர்க்க உதவும். இந்த கருத்துக்களை நன்றாக புரிந்து கொள்ள சூழல் ஏவை கருத்தில் கொள்க. நீங்கள் ஈக்விட்டிகளில் மட்டும் ₹100 முதலீடு செய்கிறீர்கள் மற்றும் பி சூழ்நிலையின் கீழ் நீங்கள் மீண்டும் ₹100 முதலீடு செய்கிறீர்கள், ஆனால் வெவ்வேறு சொத்து வகுப்புகளில் சம விகிதமாக. இப்போது உங்கள் ஈக்விட்டி முதலீட்டின் மதிப்பு 10% குறைகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் உங்கள் கடன் அல்லது நிலையான வருமான முதலீடு 10% அதிகரிக்கிறது. உங்கள் முதலீட்டின் மதிப்பு ஏ சூழ்நிலையின் கீழ் ₹90 ஆகியிருக்கும். இருப்பினும் உங்கள் மதிப்பு ₹100 இருந்திருக்கும் பி சூழ்நிலையின் கீழ். இது செயல்பாட்டில் உள்ள சொத்து ஒதுக்கீட்டுக்கு ஒரு எளிய எடுத்துக்காட்டு. உங்கள் போர்ட்ஃபோலியோவை தவறாமல் மதிப்பாய்வு செய்து குறிப்பிட்ட இடைவெளியில் உங்கள் போர்ட்ஃபோலியோ எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்காணிக்கவும். மற்றும் நீண்ட காலமாக ஏதாவது நன்றாக செல்லவில்லை என்றால், அல்லது உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு குறிப்பிட்ட சொத்து வகுப்பை நோக்கி வளைந்துள்ளதாக நீங்கள் கண்டால், பொருத்தமான மாற்றங்களை தேவைப்படும் போது செய்ய வேண்டும். தொழில்முறை ஆலோசனையை நாடுங்கள். ஒரு தொழில்முறை முதலீட்டு ஆலோசகர் உங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சிறந்த போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவது மட்டுமல்லாமல், சரியான தயாரிப்புகளை பரிந்துரைப்பதன் மூலம் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் எப்போதும் ஒழுக்கமாகவும் அதே டிராக்கிலும் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு ஆலோசகரை சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த முதலீட்டாளராக உங்களை பயிற்றுவிக்காமல் இருப்பதற்கு ஒரு சாக்காக அமைந்துவிடும். நீங்கள் எப்படி ஒரு சிறந்த முதலீட்டாளராக முடியும் என்பதை தெரிந்து கொள்ள அதுவே மிக விரைவான கிராஷ் கோர்ஸ் ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், முதலீடு என்பது விஞ்ஞானம் போன்றதொரு கலை. இந்த எளிய வழிமுறைகளுடன் உங்கள் முதலீட்டு பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.